போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது தருமமடா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சேருவதுண்டோ, தேடும் போது வருவதுண்டோ. விட்டு போகும் போது தேடுவதுண்டோ. சென்று வாருங்கள். நீங்க எல்லாம் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருங்க. போங்க. ஐயா வணக்கம். ஐயா வாங்க. வணக்கம். நான் சிங்கப்பூர் போறேன் ஒரு நாட்டுக்குன்னு சொன்னா இவரு 3 நாடு போறாராம். ஆமா. எந்தெந்த நாடு நாடு போற நாடு நீங்க சொன்னா அப்ப நான் போற நாடு. தமிழ்நாட்டுக்குள்ளதானே இருக்க. ஆமா. அதுவே மிகப்பெரிய நாடு. ஆமா. நாடா வளர்ந்த நாடல்லன்னு பாடுறாருல்ல. ஆமாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்குள்ள ஆப்ப நாடு, பாப்ப நாடு, ஒரத்த நாடு, என்ன ராமநாடு, ராமநாடு, அப்புறம் இருக்கிற நாட்டுக்குள்ள போக வேண்டியதா போயிட்டாரு. ஆமா. யாதும் ஊரே யாவரும் ஒரு கேளு. ஆமா. உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னைய பார்க்க வாய்ப்பு இல்ல. உங்களை நான் பார்த்திருக்கேன். எங்க? அட இப்பதானே நான் பார்த்தேன். டேய் எடுவட்ட யாரா கேட்டா? எப்பாவது இதுக்கு முன்ன பாத்தியா? இதுக்கு முன்னாடி பார்க்கல. சமயோசிதம் வேணும். யார் நீங்க? எப்படி சமயோசிதம் இருக்குன்னு தெரியுமா? எப்படி? ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு அரங்கேற்றம், ஒரு நாடகம், அதாவது ஆண்டு விழா நடத்துறாங்கல்ல. சரி. அந்த ஆண்டு விழா நடத்துறதுல ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணலான்னு ஒரு வாத்தியார் முடிவு பண்றாரு. சரி. தலைமை ஆசிரியர் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, மகாபாரதத்தை அரங்கேற்றம் பண்ணுவோம். ஓஹோ. 2 பையங்க, 2 பசங்களை கூப்பிட்டு, தம்பி நீ வந்து துச்சாதனா நடிக்கிற, ஓஹோ, நீ வந்து பாஞ்சாலியா நடிக்கிற. அப்படின்னா பாஞ்சாலி பெண்ணு, ஆமா, துச்சாதன ஆம்பளை. நீ ஆம்பளையாவே இருக்கிற, நீ மட்டும்தான் பொம்பளை பிள்ளை வேஷமா மாறுற வேஷம் போட்டுக்கணும். சரிங்க ஐயா. 2 பேருக்கும் கதையெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த ஒப்பனை எல்லாம் தயார் பண்ணியாச்சு, பயிற்சி கொடுத்தாச்சு. அப்ப சொல்றாரு, டேய் நீ பாஞ்சாலியா நிக்கிற, உடம்புல 3 சேலை சுத்தி இருக்கும், நீ துச்சாதன நடிக்கிறீல்ல, அவன் சேலையை உருவணும். ஓஹோ, அதானே மகாபாரத கதை. ஆமா ஆமா ஆமா, அதான் நாடகம். ஆமா. இப்ப பாஞ்சாலியா நிக்கிறேன், உடம்புல 3 சேலை சுத்தி இருக்கு, நீ துச்சாதனன் சேலையை உருவணும். 1 சேலையை உருவு, 2 சேலையை உருவு, 3வது சிலையை உருவுற மாதிரி நடிடா, உருவிப்படாதா, அவன் ஆம்பளை பிள்ளைன்னு வாத்தியார் எல்லா வரமும் சொல்லி 2 பேருக்கும் பயிற்சி கொடுத்து நாளைக்கு நான் அரங்கேற்றம்னு அனுப்புனாரு. சரி. 2 பேரும் பேசிக்கிட்டே போனவங்க, சின்ன பிள்ளைகளா, ஆமா, ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு. இந்த பாஞ்சாலியா நடிக்கிறவன் இந்த துச்சா நடிக்கிற பையல அடிச்சு விட்டான். ஓஹோ, கதையை கவனமா கேட்கணும். கேக்குறேன். பாஞ்சாலியா நடிக்கிற பையன் துச்சானா நடிக்கிற பையனை அடிச்சு விட்டான். அவன் கொஞ்சம் அடிக்க முடியாத, கொஞ்சம் ஆளு கொஞ்சம் சோம்பியா இருந்திருப்பான். அவன் சொன்னான், என்ன அடிச்சு விட்டீங்களா, என்னால அடிக்க முடியாதுன்னு அடிச்சேன், உன்னை நாளைக்கு வச்சுக்கிறேன் போயிட்டான். ஓஹோ, நாளைக்கு அரங்கேற்றம் இருக்குல்ல. ஆமா ஆமா. இப்ப போயாச்சு, பொழுது முடிஞ்சாச்சு, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு, நாடக அரங்கேற்றம் மகாபாரதம். சரி. இப்ப பாஞ்சாலி அந்த பையன் நிக்கிறான், இவன் துச்சாதனா இந்த பையன் வந்துட்டான். ஓஹோ. இப்ப வாத்தியார் சொன்னபடி 3 சேலை கட்டியாச்சு. 1 சேலையை உருவணும், 2 சேலையை உருவணும், 3வது சேலையை உருவக்கூடாது. இதுதான் நிபந்தனை, இதுதான் நாடகம். ஆமா. ஏற்கனவே அடி வாங்கி இருக்கிறேன் போன கடுப்புல இருக்கேன். முத நாள் பாடா உன்னைய பாத்துக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கானா. 1 சேலையை உருவுனா, 2 சேலையை உருவுனா, 3வது சேலையை உருவி விட்டேன். கடுப்பு இருக்குமா இல்லையா உனக்கு? அவன் கால் சட்டையோட நிக்கிறான். ஓஹோ. பெரிய சபையில எப்படி சமாளிக்கிறது? சமயோசிதம் பாரு. அவன் சொன்னான், என்ன பரமாத்மா, இந்த சபையில என் மானம் போயிடக்கூடாதுன்னு பொம்பளை பிள்ளையா இருந்த என்னைய ஆம்பளை பிள்ளையா மாத்திட்டியப்பா, ஓ கருணையோ என்ன. ஆகா, இதுதான் சமயோசிதம். ஆமா. எங்கே எப்ப எப்படி மழை நீர் மேகத்துல இருந்து வரும்போது ஒரே நிறம் தான். ஆமா. விழுகிற இடத்தை பொறுத்து அது மாறுறது இருக்கு, நிறம் மாறுது. ஆமா. தண்ணி ஒண்ணுதான், பேர் எத்தனை இருக்கு, போய் சேர்ற இடம் தான் அப்படி. தண்ணின்னு ஒண்ணு. ஆமா. தண்ணி, ஜலம், நீர், அப்பு எத்தனை பேர், என்ன ஏப்பு வாங்க, ரொம்ப அப்பு, சந்தப்பா, விருத்தப்பா, தாளிசிப்பா, கொச்சகைப்பா, எந்தப்பா வந்துடுன்னு அந்த அப்பாவுக்கு ஈடாகாதும்பாங்க. ஆமாங்க. எத்தனைப்பா வந்து. ஆமா. உங்க பேர் என்ன? ஏன் நான் சொன்னாதான் சொல்லுவியா? ஏடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க தானே பேர் சொல்லுங்க. யாருக்கு யார் இடம், யாரு சொல்லுவா? அர்த்தம் உனக்கு அது சொந்தம், எனக்கு அது சொந்தம், உலகத்துக்கு தான் சொந்தம். இருக்கிற வரைக்கும் போது வாங்குகிற மூச்சு சுழிமாறி போச்சு. புரியுதா இல்லையா? ஒரு கல்லுல ஒரு செடிக்கு இடம் கொடுக்குது கல்லு. ஆமா. பாத்தியா, பாறையில செடி முளைக்குது. அடிச்சப்ப ஏன்டா உங்களுக்கு இப்படி ஒரு புத்தி? அங்க முளைக்கிறது இல்ல. ஏன் இந்த என்ன ஏற்கனவே முளைச்சதே கொடுத்தா கெட்டு போறவனா? விட்டு கொடுக்க மாட்டோம்ல. ஏன் கொடுக்கல? விட்டு கொடுத்தா கெட்டு போயிட மாட்டோம்ல. பாரு, இந்த பூமியில எண்ணற்ற மரங்கள் இருக்கு. ஆமா. மரம், செடி, கொடிகள், ஆலமரம், முங்க மரம், புளிய மரம், வேப்ப மரம், மாமரம், பலாமரம், எத்தனை மரங்கள் இருக்கட்டும், தண்ணி ஒண்ணுதான். ஆமா தானே. ஆனா மொத்த மரத்தையும் வெட்டியாச்சுன்னா அதுக்கு பேரு விறகு. ஆமா. மரம் ஒண்ணுதான், வெட்டினா விறகுதான். ஆனா எல்லா மரமும் விறகு ஆகுறது இல்லையா? சில மரம் நின்னாலும் மரம், ஆமா, விழுந்தாலும் மரம். அது போல மனிதர்களும் நின்னாலும் மனிதர்கள், விழுந்தாலும் மனிதர்கள். எது நின்னா மரம், விழுந்தா மரம்? எது? என்ன வீடு கட்டினியா, நில வச்சிட்டீங்களா? ஆமா. என்ன மரம்? வேப்ப மரம். வேம்பு, அது மரம். ஆமா. அதான் நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம். ஆமா. ஆமா. சன்னல்லாம் கட்டில புதுசா வாங்கினீங்க, என்ன தேக்கு, சந்தனம், படாக்கு, கோங்கு, அப்படி மரங்கள் இருக்கா? அதுதான் நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம்.
அதுபோல எல்லா மரத்தையும் எரிச்சாச்சுன்னா சாம்பல் ஆகி போயிருது. எந்த மரம் சாம்பல்னு எப்படி தேட முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை விஷயங்கள் இந்த உலகம் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற பஞ்சபூதம். அதுல நெருப்பு தனித்துவம் வாய்ந்தது. அது தானு தனக்குள்ள விழுகிற எல்லா பொருளையும் உள்வாங்கிக்கும். எல்லாம் சாம்பலம். ஆமா. ஆனா மத்ததெல்லாம் எதோட சேருதோ அதுக்கு தகுந்த நடக்கும். அது மாதிரி. ஆமா. சில பேரை பார்த்தா அண்ணன் ரொம்ப பால் மாதிரி. ஆமா. எதுக்கு பால் மாதிரிங்கிறான்? ஏன்? பால் வெள்ளைன்னு இருக்குல்ல, அப்படியா? வெள்ளை மனசு உள்ளவங்கறால பால் மாறிப்போம். அப்ப இந்த இதெல்லாம் வெள்ளையா இருக்கு, சுண்ணாம்பு வெள்ளையா இருக்கு, கல்லு வெள்ளையா இருக்கு, சட்டை வெள்ளையா இருக்கு, எப்படி பொருந்தும்? அது கலப்படம் இல்லாத வெள்ளை இல்ல, அதெல்லாம் கலந்து வெள்ளை இருக்கு. வெள்ளைக்கு பொருந்தாது. ஒருவேளை இனிக்குதுன்னு பார்த்தோம்னாலும் சக்கரை இனிக்கும், கற்கண்டு இனிக்கும், அதிமதுரை இனிக்கும், தேன் இனிக்கும், இழுப்பப்பூ இனிக்கும். அதுவும் பொருந்தாது. ஒரு பொருள் இருக்கணுமா? இப்ப பாலுக்கிட்ட ஒரு குணம் இருக்கு தெரியுமா? என்ன குணம்? எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் காட்டி கொடுக்காது. அப்படி சொல்லு. எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வியாபாரிய காட்டி கொடுக்க. ஆனாலும் தாய்மார்கள் பால் காய்ச்சுவாங்க. ஆமா. பாலையா காய்ச்சறாங்க இல்லையா? கூட சேர்த்திருக்க தண்ணியை வத்த வைக்கணும். ஆமா. பாத்திரத்துல பாலை ஊத்தி அடுப்புல வச்சு தீய பத்த வச்சாச்சுன்னா சூடு பட்டோன்னு பால் பொங்கி மேல வரும். என்ன சொல்லி வருதா? ஐயோ இல்ல, பால் சொல்லுமா நெருப்ப பார்த்து, அக்னி பகவானே என்னோட சேர்ந்த நண்பன் தண்ணியை நீ கொல்லவா பாக்குற, நான் உன்ன கொல்றேன்னு பால் பொங்கி வருது. அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டோம்னா நண்பன் வந்து விட்டானே என்று அடங்கி போகுமாம் பால். அது போல தன்னோட சேர்ந்த வறியவருக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுப்பவர்களைத்தான் பால் போன்ற விரும்பும். என் பேரு சொன்னது இருக்கட்டும். நீங்க ஒண்ணு சொல்ல வந்தா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. 2 பேர் இருந்திருக்காங்க. என்னன்னு? 2 பேர் ஒருத்தர் இருந்திருக்கான். 2 பேர் இருக்கா? யார் 2 பேர்? 2 பேர். ஒருத்தன் பேர் மண்டேலா, ஒருத்தன் பேர் கொண்டேலா. மண்டேலா யார் தெரியுமாடா? அவர் மண்டேலா இருந்துட்டு போறாருங்க. மண்டேலா யாருன்னு தெரியுமா? ஒரு கதை சொல்லும் போது கதைக்குள்ள எவ்வளவு கதை இருக்கு பாரு. தென்னாப்பிரிக்காவுடைய கருப்பர் இனத்துக்கு போராடி 27 ஆண்டுகள் சிறையில இருந்து வந்து மீண்டும் அதிபரான அந்த நெல்சன் மண்டேலா. ஆமா, அவர் வேற மண்டேலா. ஆனா நான் சொல்றது மண்டேலா கொண்டேலான்னு 2 பேரு வச்சாங்கடா பேர். ஆமா, மண்டேலா கொண்டேலான்னு 2 பேரு பைத்தியம் பாக்குறாங்கல்ல, வைத்தியம் பாக்குற மருத்துவமனையில இருந்திருக்காங்க. மணநல மருத்துவமனையில 2 பேர் இருந்திருக்காங்க. அங்க மருத்துவர் இருந்திருக்காரு, மணல்ல பாக்குற மருத்துவர் இருந்திருக்காரு. சரி. அப்ப இவங்க 2 பேரும் அங்க இருந்த இடத்துல தவறி போய் இந்த மண்டேலான்னு சொன்ன மத்தியில மண்டேலா கிணத்துக்குள்ள விழுந்துடுறான். விழுந்தோன்னா அந்த கொண்டேலா பார்த்து உடனே கிணத்துக்குள்ள விழுந்துட்டானே நண்பன் போட்டு தூக்கிடுறாரு. காப்பாத்திட்டான். பரவாயில்லையா? காப்பாத்தின உடனே அந்த மருத்துவமனையில் இருப்பாருல ஊழியர், வேலை பாக்குறவர், உடனே கூப்பிடுறா போய் டாக்டர் பாக்குறாரு. இந்த மாதிரி மண்டேலா தண்ணிக்குள்ள விழுந்துட்டான், அத கொண்டேலா காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லி மருத்துவருக்கு ஆயோசனை வந்துருச்சு. அப்ப அவனுக்கு பைத்தியம் தெரிஞ்சு ஒருத்தன் உயிர் போகுது அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தன் காப்பாத்துறானா அப்படின்னா அவன் தெளிவா பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. நம்ம கொடுத்த மருத்துவம் சரியாயிருச்சு. அவனை விடுதலை பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாரு. சரி, கூப்பிட்டாரு. கொண்டேலா வேடாங்க, மண்டேலா தண்ணிக்குள்ள விழுந்திருக்கான், நீ காப்பாத்தினா கூப்பிட்டு பெருமையா பேசுறதுக்கா கூப்பிட்டு இருக்காரு. கூப்பிட்டு இருக்கும் போது கூப்பிட்டு பேச போனார்ல, அந்த நேரத்துக்கு அங்க வேலை வார்த்தை ஊழியர் ஒருத்தர் பேச போற நேரத்துக்கு அங்க இருந்து முடியாந்தேன். ஏன் முடியாந்த? வேகமா முடியாந்து ஐயா அந்த மாதிரி கொண்டேலா இருக்கான்ல, கொண்டேலா மண்டேலாவை காப்பாத்துனா அந்த மண்டேலா தூக்கு போட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. ஐயோ ஏன்டா தண்ணிக்குள்ள விழுந்து காப்பாத்தியாச்சு, தூக்கு போட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். உடனே நம்மளால சொல்லியிருக்கான் கொண்டேலா, மருத்துவரே நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, நம்மளால தண்ணிக்குள்ள விழுந்து நனைஞ்சு போயிருந்தேன், நான் தான் கயத்தை கட்டி காய போட்டு வந்தேன் இருக்கான். இப்படி ஆளுகளோட சேர்ந்தா விளங்குமாடா? யார் சாமி? யாருக்குமா இருக்கா? காயிறதா இல்லையா? ஆமா ஆமா. எதை காய வைக்கணும்னு வேண்டாமா? ஆமா. எதை காய வைக்கணும்? பாரு, பூமி சூரியனுடைய வெப்பத்துல எல்லாம் காயும். ஆனா தீ எப்ப பிடிக்கும்? சூரியனுடைய வெப்பத்துல தீ பிடிக்காது. ஆனா சூரியகாந்த கண்ணாடின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அத வச்சு படிச்சிருப்பீங்கல்ல பள்ளிக்கூடத்துல? இருக்குங்க. தெரிஞ்சா படிச்சோம்னு கேள்விப்பட்டேன். படிச்சிருக்கல? என்ன படிச்ச? பிஏ. ஓ, நல்ல படிப்புத்தேன். ஆமா. அப்ப சூரியனுடைய வெப்பத்தை மொத்தமா குவித்து ஈர்த்து கொடுக்கும் போது விக்குன்னு பஞ்சோ துணியை தீ பிடிக்கும். ஆமா, இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்படிப்பட்ட போல அந்த ஆற்றலை உண்டாக்குறதா மனிதனுடைய வேலையே. அதனாலதான் கும்பாபிஷேகம். எப்படி இறையருள் பறந்து விரிந்து எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் ஒன்று சேர்த்து கோயிலுக்குள்ள கொண்டு வந்து வச்சார்கள். எனக்கு இந்த மண்டல விஷயம் இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதுல ஒரு சந்தேகம். என்ன? 1848 1948 இருக்குல்ல இல்லையா? 1848 1848 எதை சேர்த்தா 108 வரும்? வருமே. எதெல்லாம் சேர்க்கணும்னு பாருங்க. 48க்கு என்ன கணக்கு தெரியுமா? என்ன கணக்கு? 48ல எத்தனை என்ன இருக்கு? ஒரு மண்டலம் 48. ஆமா. நவக்கிரகம் இருக்கு, 12. ஆமா, 27 நட்சத்திரம். இது 3 48 வந்துரும். ஆமா. மேச ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். ஆமா. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பு 2 உடனே இருக்கு அப்படின்னு பாடி இருக்காங்க. அப்படி இதெல்லாம் சேர்த்தா 48. 108 96 தத்துவத்தை சேர்த்து பாரு, 64 கலைகளை சேர்த்து பாரு. சாமி உங்களுக்கு இன்னும் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி பழகுங்க. சரியா? நேரம்டா, நான் என்ன செய்ய சொல்லு. 48ஓட எதை சேர்த்தா 108 வரும்னு கேட்டல, 18 48 போட்டு பாருங்க, உடனே ஊருக்குள்ள 108 வரும். சரிங்க சாமி, நீ சொல்றது ஒரு வகையில நியாயம் தான். 18 48 நான் கூட நினைச்சு ஒரு வரலாற்று பேரா இருக்குமோன்னு.
18, ஐயப்பனுக்கு படிகள் 18, மகாபாரதத்துல கீதையின் அத்தியாயங்கள் 18, மகாபாரத பர்வதம் 18, பர்வங்கள் 18, இப்படி 18 நிறைய அர்த்தங்கள் இருக்கு. காரணம் அது இல்ல சாமி, அதுக்கு பெரிய காரணம் இருக்கு. என்னது? 18 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா 48வது நாள் நம்மளுக்கு மண்டல விஷயம் தான். கொண்டி மண்டல விஷயம் பண்ணிடுவாங்க. எதோட எதைடா சேர்க்கிறது? ஆமா, மண்டல அபிஷேகம்ங்கிறது என்ன அர்த்தம்? இதுவும் மண்டல அபிஷேகம் தான். அடப்படா எடுவட்டவளே, அதுவும் மண்டல விஷயம். குடிச்சு வரா போன நீங்க முடிவு பண்ணா அதுக்கு என்ன செய்யறது? ஏன் சாமி? உடல் உறுப்புகள்லாம் எவ்வளவு விலை மதிப்பற்றது. ஆமா, அது எப்படி இறைவன் கொடுத்தான்? கை, காலு, கண்ணு, மூது, அத்தனையும். ஆனா அதெல்லாம் கெடுக்கிறதுக்கு தானே அத்தனையும் இருக்கு. ஏன் சாமி நீங்க கெடுக்கிற சொன்னா எனக்கு ஒரு விஷயம் ஆகுறது. ஒரு மருத்துவமனையில ஒருத்தர் நோயாளி போய் சேர்ந்துட்டு இருக்கேன். உடனே அங்க இருக்க டாக்டர் அவருக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு, மருத்துவர் வைத்தியம் பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ அங்க இருந்த நோயாளி இருக்கால நரசை கெடுத்துட்டான். என்னடா அது? ஆமாங்க சாமி, நரசை கெடுத்துட்டேன். உடனே போய் நரசம்மா சொல்லிருக்கு டாக்டர் அங்க இருக்கு மருத்துவர்கிட்ட, இந்த மாதிரி 7ஆம் நம்பர் பேஷண்ட் என்ன கெடுத்துட்டேன், என்ன மருத்துவரை பண்ணணும்னு கேட்டிருக்கு. வேற ஒண்ணுமில்ல, பீசில ஒரு 200 ரூபாய் சேர்த்துக்கின்றார். விளங்கும்டா. ஏண்டா ஏண்டா இந்த பாடுபடுத்துறீங்க? ஆமாங்க, யோசிக்கிறது. சரி, ஒரு 2000 ரூபாய் கூட சேர்த்துக்கலாம். எடுபட்ட வேலை முகர் பாரு முகரை. சரி, அது போட்டேன். நான் மேலூர்ல இருந்து வர்றேன். எது கொட்டாம்பட்டி பக்கத்துல இருக்கு அந்த மேலூரா? அங்க வரேன். அப்புறம் இந்த மேலூர்? நான் மேலுலகம் தேவலோகத்துல இருந்து வரேன். தேவலோகத்துல இருந்து வர்றியா? உங்க பேரு? நாரத மகரிஷி சுவாமி. திருலோக சஞ்சாரி. திருலோக செஞ்சியலா? திருலோக சஞ்சாரி. சஞ்சாரி. சரி சுவாமி, அது கேக்கும்ல உனக்கு? நல்லா கேக்கு சாமி. இந்த இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், சிரசுக்கு கண் பிரதானம், கண்களுக்கு அதுதான் ஏதோ ஒரு பிரதானம். அத ஒண்ணொண்ணா சொன்னோம்னா எடுத்து கேட்ட அப்படியே வர. அப்ப இந்த காது எவ்வளவு முக்கியம் பாரு. ஆமா, சென்று பற்றும் கருவி. ஆமாங்க. கண்ணு சென்று பற்றும் கருவி, காது நின்று பற்றும் கருவி. ஆமா, அதான் செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அப்படி உயர்ந்த தலையாய செல்வம் இந்த செவிங்கிறது. காது படைச்சது நல்ல விஷயங்களை கேட்கறது. சரி சாமி, அதெல்லாம் போட்டேன். உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. சுவாமி, நாரதரா? நானே தான். நீங்களா? சுவாமி, உங்களுக்கு நடந்தது, நடக்க போவது, நடந்து முடிந்தது எல்லாமே தெரியும் தானே? ஆமா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணும் தெரியும். நடந்தது, நடக்க போது, நடந்து முடிந்தது எல்லாமே தெரியும். ஆமா. அப்ப என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவியா? சொல்லு, கேளு. பேச்சுல மாற்றம் இல்ல. இல்ல கேளு. இல்ல சிறுவாச்சி தெரியுமா? ஆமா, கேளு. இருக்கு பக்கத்துல. கேள்விப்பட்டீங்களா? ஆமா. சிறுவாச்சியில சீனிவாசன் கொண்டாட்டி யாரும் வச்சிருக்கா? ஏண்டா பாரியா, எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து. ஹலோ, நடந்தது தெரியும், நடக்க போகுது, நடந்து முடிந்தது. ஆமா, தெரியும்ல? தெரியும். யாரு வச்சிருக்கா? என்னடா இந்த சொல்லிவிட்டு காலைல இந்த கணக்காடா எடுத்துக்கிட்டு சொல்லிவிட்டு காலைல ஊரை விட்டு கிளம்பி பார்ப்போம் எப்படி வண்டியில ஏறியான்னு பார்த்து. எனக்கு தெரியாது, நீ தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்தது நடக்க போகுது தெரியும்ல? சீனிவாசனே யாருன்னு தெரியாது, அப்புறங்கிற நான் சொல்றது எனக்கு தெரியும். சீனிவாசன் கொண்டாட்டி இப்ப சீனிவாசன் தான் வச்சிருக்காரு. பக்கத்துல இருக்காரு, நான் கொண்டு 4 மாசம் வச்சிருப்பேன். அடடே, என்ன அறிவு பாருங்க. நகைச்சுவையோடு சேர்ந்து ஒரு சிந்தனை. ஆமாங்க சார், சரி. அவரவர் மனைவியோட இருந்தா பிரச்சனை இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, சரி, அது போட்டேன். ஆனா இப்ப அப்படி யாரும் இருக்கிறது இல்ல, அதான் பிரச்சனையே. அதையும் சொல்றேன், இதையும் சொல்றேன். சொல்லுங்க சாமி. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்க, அதை விடு. ஆமா, என் பேர் நாரத மகரிஷி. சரிங்க சாமி. இங்க சத்தம் கேட்டுச்சே, உள்ள ஆளும் ஸ்டோவ் போட்டுக்கிட்டு இருக்கோம். யாராரு? நானு, என் தங்கை ஆளு. அவன் உன் பேர் என்ன? என் பேர் வீரத்தேவன். உங்க அப்பா? நம்பிராஜன். என்ன நம்பி? நம்ம வேடுகுல நம்பி, இந்த வேட்டு தலைவர், வேட்டுவ தலைவன் நம்பி. ஆமா. நம்பிக்கு நீங்க பிள்ளை. நீங்க எத்தனை பேரு? நாங்க 7 பேரு. எவ்வளவு நாளாச்சு இங்க வந்து? நான் இங்க வந்து ஒரு 4-5 மாசம் ஆச்சு. 4-5 மாசமா சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு சுப்பிரமணிய கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சுப்பிரமணிய கடவுளை எதுக்கு எடுத்தாலும் சுப்பிரமணிய கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் சாமி. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் கிடையாது. அதனாலதான் அவரை வேண்டுறோம். தெரியுதா இல்லையா? கேட்கிறோம்ல. சுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவமான மருந்து. ஆமா. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாம். நம்ம கண்ணை கவர்ச்சியா காட்டி கண்ணுக்கு மூளையில பதிய வச்சு இந்த மக்களை ஏமாத்துற வியாபாரங்கள் நிறைய. ஆமா. 2 இட்லி, அதுக்கு 4 சட்னி. ஆமாங்க சாமி. நம்ம கண்ணை கவர்ற மாதிரி. ஆமா. இட்லி நல்லா இருக்கோ இல்லையோ, சட்னி நல்லா இருக்கும், அதுக்காக சாப்பிட போறது. ஆமா. பசியை அடக்கிடலாம். எந்த உணவும் பசியை தீக்கல, பசியை அடக்குது. ஆமா, புரியுதா உனக்கு? ஆமா. நீங்க தேநீர் அருந்துற பழக்கம் வெள்ளக்காரன் கொண்டு வந்து விட்டேன். ஆமா. இன்னைக்கு குடிக்காம தேநீர் குடிக்காம இருக்கவே முடியல. ரொம்ப நாள் இலவசமா கொடுத்தான 6 மாசம் மதுரையில. ஆமா. 6 மாசம் இந்த டீங்கிற தேநீரை வெள்ளக்காரன் இலவசமா கொடுத்தேன். ஒருத்த போய் சொல்றது, என்ன அங்க போன குடுத்தா என்னமோ குடிக்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. காசு இல்ல, சும்மா தான் குடுக்குறாங்க. ஆமா. 6 மாசம் கொடுத்தவன் 6 மாசத்துக்கு அப்புறம் நிறுத்திட்டான்ல. நம்ம ஆளு போன ஆளுக போகாம இருக்க முடியல. ஆமா. ஏன்னா ஏற்கனவே குடிச்சு பழகியாச்சு, பழக்கத்தை மாத்த முடியல. ரொம்ப பேர் அப்படித்தான் சொல்றான். ஆமா. ஏன்டா அப்படி குடிக்கிற? பழக்கத்தை மாத்த முடியல, ஒரு நாள் குடிச்சு பாருங்க அப்புறம் தெரியும். இப்படி போன உடனே அவன் சொன்னான், 6 மாசத்துக்கு அப்புறம் தேநீர் இருக்கு, ஆனா 10 பைசா. நானும் அப்பதான் விளையாட பண்றேன். சும்மாவே கொடுத்தாவே நம்மளை பழக்கிட்டு நம்மளை அடிமையாக்கி எப்படி தேநீர் குடிக்க வைத்தானோ, நம்ம இயற்கையான நமக்கு இருக்கிற அத்தனை பானங்களும்
அவங்க மகத்துவருக்கு இருக்கட்டும். நம்ம ஜியோ மாதிரி அதுக்கு கதையெல்லாம் இருக்கு, நான் சொல்லலாம் நேரம். சரிங்க சார். அடுத்த கதை சத்தம் போட்டு ஆள் யாரு? உங்க வள்ளி ஆள் வள்ளியை பார்க்கணும். அப்படியா? அழைத்து வருகிறேன், தாங்க போய் உள்ளே செல்லுங்கள். ஏன் நான் நிக்க முடியாத? நீங்க நின்னா புள்ள வர்றதுக்கு இடைஞ்சலா இருக்கும். சின்ன உருவமாய் அது தூக்கிட்டு போறதுக்கு அப்பா ஐயா பூச்சி முட்டை வேற இருக்கலாம். மூத்திர கத்திர போய் பட்டால் வந்து இங்கே வள்ளியாக நடிக்கும் அனிதா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.